வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு சமர்க்களம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாட்டிலே பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் குறித்து பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒருபுறம் அவர்களுடைய செயற்பாடுகளை பாராட்டி கொண்டிருக்கின்ற மறுபுறத்திலே விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நாடாளுமன்றத்துக்கு வர முதல் அல்லது இந்த ஆட்சியை கைப்பற்ற முதல் பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லியிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அதை செய்ய தவறி கொண்டிருக்கிறார்கள் என்பதான குற்றச்சாட்டுகள் அங்கங்கே இருக்கிறதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது போக மறுபுறத்திலே பார்க்கின்ற வேளையில் இந்த அரிசிக்கான தட்டுப்பாடு என்பது அதே நேரம் தேங்காய்க்கான தட்டுப்பாடு தொடர்பிலும் இந்த அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்கள் அதிகப்படியாகவே இருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது தொடர்பாகவும் பல்வேறுபட்ட விடயங்களை பேச வேண்டி இருக்கிறது, பேசியாக வேண்டி இருக்கிறது. எனவே அதற்காகத்தான் இன்றைய சமர்க்களம் நிகழ்ச்சியில் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர், யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கருணநாதன் இளங்குமரன் அவர்களை நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கிறோம். வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். 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 மிகுந்த வேலைப்பளுக்கள் இருந்தாலும் நிகழ்ச்சிக்கு வர இருந்ததுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் நேரடியாகவே கேள்விகளுக்குள் செல்லலாம். நான் ஆரம்பத்திலே சொன்னது போலவே இந்த அரிசியினுடைய தட்டுப்பாடு அல்லது அரிசியினுடைய விலை என்பது உண்மையிலேயே அதிகமாகத்தான் இப்பொழுது இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த சிவப்பு பச்சை அரிசியினுடைய விலை கிட்டத்தட்ட 300 ரூபாயை தொட்டு இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கும் பல வீடுகளில் இந்த சிவப்பு பச்சை அரிசி என்பதுதான் அவர்களுடைய பிரதானமான ஒரு அரிசி வகையாக இருக்கிறது. எனவே அதற்கான தட்டுப்பாடு அல்லது அதற்கான விலை உயர்வு பற்றிய விடயங்கள் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 3 மாதங்களாகவே அது நீங்கள் அதாவது நாடாளுமன்றம் ஆரம்பித்ததிலிருந்து இந்த விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன தீர்வுகளை முன்வைத்திருக்கிறது? கண்டிப்பாக நல்ல கேள்வி. ஏனென்றால் நாட்டில் இதைத்தான் பேசுவதற்கு அரசியல்வாதிகள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே இந்த அரிசி தட்டுப்பாடு என்பது எங்களால் உருவாக்கப்பட்டதில்லை, எங்களது அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டதில்லை. ஏதோ நாங்கள் 2 வருடங்களாக இந்த நாட்டில் ஆட்சி செய்கின்ற மாதிரியான கதைகளைத்தான் ஏற்கின்றார்கள். நாங்கள் ஆட்சியை பாராளுமன்றம் ஏற்படுத்தி 68 நாட்களை கடக்கின்றன. அரிசி என்பது 68 நாளில் விளைச்சலை ஏற்படுத்த முடியாது என்பது மக்களுக்கும் தெரியும், விவசாயிகளுக்கும் தெரியும். ஏனென்றால் இதற்கு முன்னிருந்த 76 ஆண்டுகளாக இருந்த ஆட்சியாளர்கள் எமது அரசாங்கத்தில் இருக்க வேண்டிய அரிசி ஆலைகளை வித்து தீர்த்ததன், இரும்புகளையும் வெட்டி வித்ததன் நிலைதான் இன்று அரிசி தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான காரணமாக இருக்கிறது. ஏனென்றால் எங்கள் அமைச்சர்கள் சென்று அரிசி ஆலைகளை பார்க்கும்போது வெற்று காகக்கூடுகளும் விலங்குகள் படத்திருக்கும் அரிசி ஆலை ஸ்டோர்களைத்தான் பார்க்கின்றோம். அரிசி ஆலைகள் செயலிழந்து பத்தையும் புதருமாகத்தான் இருக்கிறது. இதை நாங்கள் இதன் காரணமாகத்தான் அரிசி மாபியா என்றொன்று உருவாகியது என்று மக்கள் மத்தியில் இருக்கிறது. ஏனென்றால் அரிசி ஆலைகளை மறைமுகமாக இருக்கும்போது முன்னைய காலத்தில் அரசியல் செல்வாக்குடன் தான் அரிசி ஆலைகள் இயங்கியது. அதன் காரணமாக அரசாங்கத்தில் இருந்த அரிசி ஆலைகள் வந்து செயலிழந்ததன் காரணமாக இன்று அரிசி விலை உயர்வு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் எமது அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது, அரசாங்கம் என்பென்ற வகையில் அரிசி விலையை கட்டுப்படுத்துவதற்கு கண்டிப்பாக தேவை. ஏனென்றால் அதற்காக நாங்கள் ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். எமது அரசாங்கத்தில் அரிசி ஆலைகளை கட்டியெழுப்பி ஒரு 20% அரிசியை அரசாங்கத்தின் ஸ்டொக்கில் வைத்திருக்க வேண்டியது. இந்த நிலை காரணமாகத்தான் நாங்கள் இன்று அரிசிகளை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஒன்று ஏற்பட்டது ஒரு குறுகிய காலத்திற்கு. ஏனென்றால் அவ்வாறு இறக்குமதி செய்ய விட்டால் இதைவிட பெரிய அளவு வெளியேறி இருக்கும். அப்போ அதை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் உடனடியாக குறுகிய காலத்திலே நடவடிக்கை எடுத்தார்கள் அரிசி இறக்குமதி செய்வதற்கு. இப்போது அதை இடைநிறுத்தியுள்ளோம். ஏன் இடைநிறுத்தியுள்ளோம்? விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது. ஏனென்றால் இப்போது அரிசி வெட்டு சீசன், இப்போது நெல்லை அறுவடை செய்கின்ற காலம். அதனால் எதிர்வரும் காலத்தில் எமது அரசாங்கம் அரிசியை கொள்முதல் செய்து ஒரு 20% அரிசியை அரசாங்கத்திடம் வைத்திருக்கும் போது இவ்வாறு அரிசி மாவியா என்பது ஒன்று உருவாகாது. நாங்கள் தீர்மானிக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் ஏதோ 2 வருடங்களுக்கு மேலாக ஆட்சியில் இருப்பது போல் இன்று எதிர்க்கட்சி வரிசையில் இருப்பவர்கள் கதைத்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் 68 நாளில் சாதித்ததை கதைப்பதற்கு ஜேரும் இல்லை. எதிர்க்கட்சி 68 நாளில் நாங்கள் 2 வருஷத்திற்கு செய்யக்கூடிய வேலையை 68 நாளில் செய்து முடித்திருக்கிறோம். இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் உரமானியத்தை 10,000 25,000 அதிகரித்திருக்கிறோம். ஆனால் அது ரணில் விக்ரமசிங்க அவர்களே அந்த விடயத்தை அறிவித்திருந்தார். அவர் ஜனாதிபதியாக இருக்கும்போது அவரால் அறிவிக்கப்பட்ட விடயம் என்றாலும் நடைமுறைப்படுத்தியது நிலையில் அந்த நாட்டின் நிலையிலிருந்து அந்த காலகட்டத்தில் அவரால் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அதனால் அதை நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை விட இன்று அரசு உத்தியோகத்தர்களுக்கு பென்ஷன் எடுக்கிற 3,000 ரூபாய் கொடுப்பனவு, அதே மஸ்மச கொடுப்பனவு அதிகரித்திருக்கும். எல்லாத்தையும் அதிகரித்து கொண்டே வரும். அதே மாரி ஜோக்கெட் இருக்கும் பால்மாக்கான 15% பேட்பெரியை குறைத்திருக்கிறோம். ஏனென்றால் இது நாட்டின் பிள்ளைகள் அத்தியாவசியம் என்னென்று புரதச்சத்து அதற்காக இன்றைக்கு இதற்கான ஒரு அதிகரித்திருக்கோம். அடுத்ததாக உரங்களை கொடுத்திருக்கிறோம்.
அப்போர் என்றால் நாங்கள் தட்டுப்பாடை நாங்களாக ஏற்படுத்தவில்லை, முன்னே அரசாங்கங்களால் ஏற்படுத்தப்பட்ட விளைவுதான் இது. நாங்கள் சதாகாலம் சிந்திக்கின்றோம். நான் ஒவ்வொரு வருடங்களும் ஏதோ ஒரு காலத்தில் அரிசி விலை உயர்கிறது. இது ஒரு பெரிய மாவியா, அரிசி மாவியா என்பது அது எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் அவர்களுடன் முரண்படவில்லை. ஏனென்றால் ஒரு நாள் முரண்பட்டு விட்டால், ஒரு நாள் ஸ்டாக் பண்ணி விட்டாரென்றால் நாட்டுக்கு எவ்வளவு அரிசி தேவை, அதனால் நாங்கள் முரண்படவில்லை. நாங்கள் நாட்டின் ஜனாதிபதி உடனடியாக இறக்குமதிக்கு வந்தார். அதுக்கு பிறகு அரிசியாளர்களை கூப்பிட்டு கதைத்தார். முந்தைய அரிசியாளர்கள் கூப்பிட்டு கதைக்கும் போது இவ்வளவு ராங்கியாக கதைப்பார்கள். இப்போது அமைதியாக கேட்டுவிட்டு விலையை ஒன்று நிர்ணயித்தோம். அந்த விலைக்கு ஏற்பட்டது. எதிர்வரும் காலத்தில் இது படிப்படியாக குறையும். ஏனென்றால் அறுவடை ஒன்று வரப்போகிறது. அதற்கு அரசாங்கம் இதற்கான ஸ்டொக்கை சேமிக்கப் போகிறது. எதிர்வரும் காலத்தில் எங்களது விவசாய அமைச்சரை கூறியிருக்கிறார், நாங்கள் அரிசியை இறக்குமதி செய்ய மாட்டோம் என்று எங்கள் ஆட்சி. அதை நடைமுறைப்படுத்துக்கான வேலை திட்டம் இருக்கிறது. இனி ஒரு 2 மாதத்தில் நாங்கள் இதையும் சாதித்து விட பிட்டிய அளவில் அரிசியை 2 மாதத்தில் அரிசியை விளைவித்து விட முடியாது. சரி, அதே நேரம் அந்த அதாவது இப்பொழுது அதாவது இந்த விமர்சனம் என்பது இதை கட்டுப்படுத்தப்படவில்லை என்பதுதான் ஒரு விஷயமாகவே இருக்கிறது. ஆனால் இதை தாண்டி தெரியும், கடந்த காலங்களில் ஏற்பட்ட விளைச்சல்களினுடைய குறைவு, அதே நேரம் இந்த அரிசி மாஃபியாக்களினுடைய நிலைமைகள் காரணமாகத்தான் இந்த அரிசி விலைக்கான இப்பொழுது இந்த விலை உயர்ந்திருக்கிறது என்பது யாரும் அறிந்த விடயமாகத்தான் இருக்கிறது. இதில் இன்னும் ஒரு விடயம் அண்மை காலத்திலே ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். ஒரு ஊடகத்துக்கு வழங்கிய செவியிலே அவர் குறிப்பிட்டிருந்தார், தங்களிடம் போதிய அளவு தரவுகள் இல்லை, இதன் காரணமாகத்தான் தாங்கள் அரிசியினுடைய அந்த மாஃபியாக்களினுடைய அவர்களுடைய கட்டுப்பாடுகள், அவர்கள் வைத்திருக்கின்ற அளவுகளை எங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஆனால் இனிவரும் காலங்களில் நாங்கள் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இதிலே தான் ஒரு கேள்வி எழுகிறது. நாங்கள் தேசிய மக்கள் சக்தியை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் எதை பேசினாலும் தரவுகளுடன் பேசுகின்றவர்களாக இருந்தார்கள் ஆட்சிக்கு வர முதல். ஆனால் இப்பொழுது அந்த தரவுகள் இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு கேள்வி எழுகிறது தானே. கண்டிப்பாக இன்று ஆட்சி அமைத்திருக்கிறோம். அரிசி எவ்வளவு ஒரு ஆண்டுக்கு விளைச்சல் அதிகரிக்கிறது, இது தரவுகள் எழுத்து மூலமாக உறுதிப்படுத்தப்படாமல் இருக்கின்றன. ஆனால் எங்களுக்கு எவ்வளவு விளைச்சல் வருகிறது தரவுகள் தெரியும். ஆனால் இன்றைய நாட்டு ஜனாதிபதியாக இருக்கும்போது இந்த தரவுகளை ஒரு ஃபைலில் போடத்தானே வேணும். அந்த தரவுகள் இதுவரை காலம் எடுக்கவில்லை. விவசாய திணைக்களத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லோரும் எழுந்தமானமாக இருக்கு. நாங்கள் இன்று ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அரச கட்டமைப்பில் இருக்கும் மாற்றம் என்பது என்ன மாறவில்லை. இன்றைக்கு மக்களுக்கு அரச உத்தியோகத்துக்கு செல்லும் போது பிரச்சனைகளை வெகு சீக்கிரமாக முடிக்கக்கூடியதாக இருக்குதா? அதே பாணியில் யாராவது இன்று நீங்கள் அரச திணைக்களத்துக்கு நாடி செல்கிறீர்கள், இன்றைக்கு ஒரு அரசு போக்குவரத்து யார் இருக்கிறார்கள் என்று தெரிந்துவிட்டு தான் செல்கிறீர்கள். அந்த மைண்ட் செட்டை மாற்ற வேண்டும். அதுதான் நாங்கள் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். எல்லோரும் நிற்கிறார்கள் கிளீன் ஸ்ரீலங்கா என்பது ஏதோ துப்புரவா வைத்திருப்பது. அது மட்டுமில்லை, மக்களுடைய மனங்களிலும் மாற்றம் செய்யும். இது மிக முக்கியமான ஒரு விடயம். இதை தொட்டு சென்றதுக்கு நன்றி. அதாவது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பான புரிதல் என்பது இன்றைக்கும் மக்கள் மத்தியிலும் சரி, போலீசார் மத்தியிலும் சரி, சரியான விதத்தில் சென்றடைந்திருக்கிறதா என்பது ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. வெறுமனே கிளீன் ஸ்ரீலங்கா என்றால் இந்த வாகனங்களை சுத்தம் செய்வதும் வீதிகளை சுத்தம் செய்வது என்பது போல நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே கிளீன் ஸ்ரீலங்கா என்றால் எதை நோக்கி போக போகிறது இந்த கிளீன் ஸ்ரீலங்கா? கண்டிப்பாக உண்மையாகவே என்ன சொல்லுங்க, மக்களின் மனங்களை மாற்றிக்கொண்டு சுற்றாடலையும் சுத்தம் செய்து கொண்டு அரச கட்டமைப்புகளையும் சுத்தம் செய்து கொண்டு சிறந்த முறையில் ஒரு அரச கட்டமைப்பை இயக்கி கொண்டு போகும்போது அந்த கிளீன் ஸ்ரீலங்கா பூர்த்தியாகும். அது ஒரு நாளில் மாற்ற முடியாது. இன்று நாங்கள் துப்புராக்கி விட்டு போடலாம், அடுத்த நிமிஷம் அடுத்த குப்பையை போடுகிறார். அப்போது அந்த மக்களின் மனங்களை மாற்றுவதற்கான வேலை திட்டம்தான் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம். அதில் உள்ளடக்கம். அதில் பாரிய வேலை திட்டங்கள் எதிர்வரும் காலத்தில் நடைபெறும். இன்று எடுத்துக்கொண்டால் சுருக்கமாக சொன்னால் பொது மலசல கூடங்கள் சிறந்த முறையில் இருக்குதா? எனக்கு கூட வெளிநாட்டில் இருந்து வந்தவர் சொல்லியிருந்தார், அவர்கிட்ட பிள்ளை ஏசி பஸ்ஸில் இருந்துட்டு சாப்பாடு கிடைக்க போகணுன்னு. அப்போ ஸ்ரீலங்கா நீ வர மாட்டேன். அவ்வாறு செல்லுமாக இருந்தால் எமது நாட்டுக்கு டூரிஸ்ட்டை போது வர போகிறார். ஸ்ரீலங்காவில் இருந்த பிள்ளைகள் கூட அங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் இங்கே வரும்போது ஒரு வயசு பஸ்ஸில் இருட்டு. அப்போ அவர் ஒரு எங்களுக்கு கூறிய வசனம் ஒன்று, டொய்லெட்டையாவது ஒழுங்காக வைத்திருங்க. அதுக்கான வேலை திட்டத்தை சீக்கிரம் எடுப்போம். ஏனென்றால் சுற்றுலா பயணிகளை ஈர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் சுருக்கமாக சொல்லுங்கள், மாலதீவை பாருங்கள், என்ன வளம் இருக்கிறது? ஒன்று சுற்றுலாவும் கடல் வளம், வேறு ஒன்றுமில்லை, தண்ணியும். அப்போ அந்த நாடு எவ்வாறு முன்னேறியது? இலங்கையிலிருந்து 50,000 அதிகமான வேலை செய்கிறார். யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனால் எமது நாட்டில் சகல வளமும் இருக்கிறது.
மனித வளம் இருக்கிறது, எல்லா வளமும் பொருளாதார வளமும் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, சமூக வளம். ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு எவரும் முன்வரவில்லை 76 ஆண்டுகளாக. இதற்கு காரணம் நாங்கள் நினைக்கின்றோம் இந்த அரசியல்வாதிகளின் ஊழல், அசண்டை இனம். இவ்வாறு அரச நிறுவனங்கள், அரச கூட்டுத்தாபனங்கள் செயலிழந்தால்தான் இவ்வாறு. நீங்கள் சொல்கிறீர்கள் 60% அதிகமான உப்பை இறக்குமதி செய்யும் நாடு எமது நாடு. 4 பக்கமும் சுற்றி கடலை வைத்துக்கொண்டு நாங்கள் உப்பை இறக்குமதி செய்கிறோம். இதே கனடாவுக்கு உப்பு தேவை, லண்டனுக்கு உப்பு தேவை. என்னத்துக்கு? அங்கே ஐஸை உருக்குறதுக்கு, இந்த கரைய நிலையை வைத்திருக்கிறதுக்கு உப்பை வீசுகிற ரோட்டில். அவ்வாறென்றால் எங்கட நாடு ஏற்றுமதி செய்ய வேண்டிய நாடு உப்பை. எவ்வளவு பேருக்கு தொழில்துறை என்று எடுத்துக்கொள்ளுங்க. யாழ்ப்பாணத்தில் எந்த தொழில்துறை உருவாகி இருக்கிறது? ஆனால் இந்தியாவில் கொழும்பு பக்கம் வந்து ஓரளவு மாறி இருக்குது. ஆனால் யாழ்ப்பாணம் யுத்தம் முடிந்து 2009க்கு பிறகு வளர்ச்சி பாதையை எட்டவே இல்லை. பின்னுக்குத்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது, இல்லை முன்னோக்கி நகரவில்லை. நாம் படும் வேதனை அது ஒன்றுதான். ஏன் நாங்கள் தீவு பகுதி என்றால் வேரணையிலிருந்து இந்த தீவு பகுதியை மாலதீவை ஒத்த கிராமமாக, மாலதீவை ஒத்த தீவாக மாற்றக்கூடாது. குட்டி மாலதீவாக ஆற்றினால் கடல் இருக்கிறது, சுத்தமான காற்று இருக்கிறது, சுத்தமான வளம் இருக்கிறது. பயன்படுத்தினால் இவ்வளவு பிரயாணிகள், சுற்றுலா பயணிகள் வருவார்கள். இன்று தென்பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள், வடபகுதிக்கு வருவது குறைவு. எல்லாம் பின்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறென்றால் தமிழர்களின் இருப்பை அதிகரிக்க வேண்டும் என்றாலும், இருப்பதை அழிவதை தடுக்க வேண்டும் என்ற இன்றைக்கு நாங்கள் யுத்தம் முடிக்க பாராளுமன்ற உறுப்பினர் எத்தனை பேர்? 9, 7, இன்று 6. சிந்திக்க வேண்டும். நாங்கள் இவ்வாறு செல்லுமா இருந்தால் பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை இன்னும் குறைவதற்கான சாத்தியம். உண்மையான தரவை எடுத்தால் இன்று 6 இருக்கிறதோ. நாங்கள் நினைக்கின்றோம் இதை நாங்கள் மேலும் அதிகரிக்க வேண்டும். எங்களது இளைஞர்களும் நல்ல தொழில், நல்ல யாழ்ப்பாணமாக இருக்க வேண்டும் என்று எண்ணப்பாடும் தான் நான் இந்த நிலைக்கு வந்துட்டேன். அதற்கு எவ்விதமான நீங்கள் ஆரம்பத்தில், அதாவது நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவானதுக்கு பின்னர் கூட நீங்கள் இந்த விடயத்தை தான் சொல்லியிருந்தீர்கள், ஊடக சந்திப்பிலே இந்த விடயத்தை தான் சுட்டி காட்டியிருந்தீர்கள். யாழ்ப்பாணத்தில் தொழில்துறையை நான் அதிகரிக்க வேண்டும், இதுதான் என்னுடைய திட சங்கற்பம் பூண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு விடயத்தை நீங்கள் சுட்டி காட்டியிருந்தீர்கள். இதற்காக என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள்? இந்த உங்களுடைய இந்த 5 வருட காலத்திற்குள் எவ்விதமான தொழில்துறையை அல்லது எவ்விதமான தொழிற்சாலைகளை அல்லது தொழில் முனைப்புகளை யாழ் மாவட்டத்தில் அல்லது வடக்கு மாகாணத்தில் ஏற்படுத்துவதற்கான கண்டிப்பாக நாங்கள் பொருளாதார மத்திய நிலையங்களா 3ஆக தெரிவு செய்கிறோம். மாங்குளத்தை மையப்படுத்திய பொருளாதார மத்திய நிலையம், பரந்தன் ஆணையரவை மையப்படுத்திய ரசாயன வலயம், அதே நேரம் பலாலி கேகேசை மையப்படுத்திய ஒரு பொருளாதார மத்திய நிலையம் ஆக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கண்டிப்பாக எதிர்வரும் காலத்தில் தீவையும் கூட ஒரு சுற்றுலா வலயமாக மாற்றுவதற்கு நான் பிரேரிப்பேன். ஏனென்றால் தங்கத்தீவாக இருந்ததை இன்றைக்கு தகரத்தீவாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். தீவில் எவரும் இல்லை. முன்னைய காலத்தில் கல்வீடு இருந்தது. இவ்வளோ கல்வீடு செல்லும்போது இன்றைக்கு 10 சகரமாக கிடக்கு. எல்லோரும் விட்டு தீவை விட்டு வந்தார்கள். இன்று யாழ்ப்பாணத்தை விட்டு கொழும்பை படையெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் பலர் வெளிநாட்டிலிருந்து பார்த்தால் கொழும்பை மையப்படுத்தித்தானே உறவுகள் பலர் இருக்கிறார்கள் வெளிநாட்டு. ஏன் யாழ்ப்பாணத்தை இன்னும் மெருகூட்டி அங்கே முதலீடுகள் அதிகரிக்கக்கூடாது? அந்த இலக்கு. ஏனென்றால் புலம்பெயர் தேசத்தில் தமிழ் உறவுகள் பரந்துள்ளார்கள். அவர்களை முகாமைத்துவம் செய்ய வேண்டும் சிறந்த முறையில். நான் கண்டிப்பாக அவர்களை ஒன்றிணைத்து கொண்டு புதிய முகாமைத்துவம் செய்து கொண்டு நாட்டை முன்னேற்றுவதற்காக கண்டிப்பாக எல்லோரும் அணிதிருவார்கள். இன்று இனவாதம் என்பது இல்லாமல் போயுள்ளது. கண்டிப்பாக எதிர்வரும் காலத்தில் இன்னும் செல்லும் போது எங்கள் அரசாங்கம் மீது நம்பிக்கை ஏற்படும். அப்போது இங்கே முதலிடுவார்கள். இன்று முதலிடுவதற்கு பயப்படுகிறார்கள் நிகழத்தில். ஏனென்றால் இங்கே முதலிட்டால் நட்டமடைந்து விடுவோம். ஏனென்றால் முன்னைய காலத்தில் யாழ்ப்பாணத்தில் பல காணிகள் அரசியல்வாதிகளால் கூட அடாத்தாக வைத்திருக்கிறார்கள். புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் காணிகளை தைப்பொங்கல் நிகழ்வை அதே காரியாலயத்துக்கு முன்னால் கொண்டாடுகிறார்கள். ஆனால் முன்னைய காலத்தில் அந்த காணி யாருடையது?
கட்டாயம் அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படும் போது இந்த அரசாங்கம் சட்டத்தின் மீது நாங்கள் உட்கார போறதில்லை. அதே நேரம் நீங்கள் சொன்னது போலவே அடாத்தாக பல அரசியல்வாதிகள் காணிகளை பிடித்து வைத்திருக்கிறார்கள் என்பது போலவே இராணுவத்தினர் வசம் இருக்கின்ற மக்களினுடைய காணிகளும் இருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகள் என்ன? கண்டிப்பாக உண்மையாக நல்ல கேள்வி. இன்று விடுவித்து கொண்டிருக்கின்றோம். அதில் நாங்கள் அரசியல் லாபம் தேடுவதற்காக விடுவிக்கவில்லை. அதற்கு ஒரு நடைமுறை இருக்கிறது. கண்டிப்பாக எதிர்காலத்தில் மக்களுடைய காணிகளை மக்களிடம் கையளிப்போம். அதற்கான வேலை திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாங்கள் போய் விடுவித்து விட்டு அதில் அரசியல் கொண்டாட்டம் செய்கிறது. எங்களுக்கு நாட்டின் ஜனாதிபதி எங்களுக்கு கூறியிருக்கிறார், மக்களுடைய பிரச்சனையை வைத்து நீங்கள் அரசியல் செய்யாதீர்கள். உங்களை வாக்களித்து அனுப்பியது மக்களுடைய பிரச்சனையை நிவர்த்தி செய்வதற்கு. இது 2 மாதத்தில் நாங்கள் இதையும் சாதித்த முடியாது. ஆனால் அதற்கான நடைமுறை நடைபெற்று கொண்டிருக்கிறது. வெகு சீக்கிரம் ஒரு கட்டம் இருக்கிறது. கண்டிப்பாக எடுப்போம். ஏனென்றால் நாங்கள் எமது கொள்கை பிரேரணத்தில் குறிப்பிட்டிருக்கிறோம். வசனங்கள் எல்லாம் கொள்கை பிரேரணத்தில் குறிப்பிட்டதை நாங்கள் நிறைவேற்றிய தீருவோம். எமது இலக்கு 5 வருடத்தில் மக்களுடைய பிரச்சனை ஒரு 75% பூர்த்தி செய்ய வேண்டும். அதே நேரம் இந்த இனவாதம் இப்பொழுது இல்லை என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். ஆனால் அண்மையிலேயே ஜனாதிபதி ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தார். இந்த நாட்டில் நாங்கள் வெறுமனே சட்டத்திட்டங்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. அதற்கும் அடுத்தபடியாக நாங்கள் சென்று பௌத்த மத கோட்பாடுகளின் அடிப்படையில் இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருந்தார். உண்மையிலேயே இது ஒரு ஏற்கக்கூடிய கருத்தா? பௌத்த மத கோட்பாடுகளை மாத்திரம் வைத்துக்கொண்டு இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும்? இது பௌத்த ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு மாநாடு செய்யும் போது அவர்களுடைய கலாச்சாரங்களை மதிப்பளித்து கொண்டு அந்த கலாச்சாரங்களை நாங்கள் உதறி தள்ளி போட்டு கண்டில்லாது. இன்று நாங்கள் யாழ்ப்பாணத்தில் தைப்பொங்கல் நிகழ்வை செய்திருந்தோம். இவ்வாறான கலாச்சார நிகழ்வு அங்கே நின்றவர்கள் சொல்கிறார்கள், இதுவரை காலத்துக்கு இவ்வாறான தைப்பொங்கல் நிகழ்வை செய்யவில்லை. உங்களுடைய கலாச்சாரத்தை நாங்கள் மதிக்கின்றோம், கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரத்தை மதிக்கின்றோம், பௌத்த மக்களுடைய கலாச்சாரத்தை மதிக்கின்றோம். எல்லாருடைய கலாச்சாரம் ஒன்று சேரும்போது அழகாக இருக்கும். யாழ்ப்பாணத்தில் தமிழ் கலாச்சாரத்தை மெருகூட்டுவோம், தமிழர்களின் உணர்வை அதிகரிப்போம். ஏனென்றால் நாங்கள் இன்று பார்க்கின்றோம், சிங்களவருடைய கலாச்சாரம் அழிந்து கொண்டு தான் இருக்குது, தமிழர்களுடைய கலாச்சாரம் அழிந்து கொண்டு தான் இருக்குது, முஸ்லீமுடைய கலாச்சாரம் அழிந்து கொண்டு தான் இருக்குது. நாங்கள் இந்த கலாச்சாரங்களை உயர்த்துவோம். அது இந்த முறை தைப்பொங்கல் நிகழ்வில் உங்களுக்கு பிரதிபலித்திருக்கும். தமிழர்களுடைய அத்த கலாச்சாரங்களை நாங்கள் பிரதிபலித்திருந்தோம். அது இந்த அரசாங்கம் தைப்பொங்கல் நிகழ்வில் எடுத்து காட்டியிருக்கிறது. நாளைய தினமும் கூட பார்லமெண்டத்திலும் தைப்பொங்கல் நிகழ்வை செய்ய போகிறோம். அதிலும் கலாச்சார நிகழ்வுகள் நடைபெறும் போது நாங்கள் ஒவ்வொருத்தருடைய கலாச்சாரங்களை மதிப்பளிக்கும் போது தான் இந்த சமுதாயம் முன்னேறும். உங்களுடைய கலாச்சாரத்தை மதிக்கணும். அது நீ அந்த பௌத்த மாநாடு நிகழ்வில் தான் கொடுத்தார். உங்களுடைய கலாச்சாரத்தை நாங்கள் மதிப்பளிக்கிறோம் இல்லை, அதுக்கான அரசாங்கம் ஒத்துழைப்பு. அதே மாதிரி சைவ மக்களுடைய கலாச்சாரத்தை நாங்கள் மதிப்பிக்கிறோம், கிறிஸ்தவ மக்களுடைய கலாச்சாரத்தை நாங்கள் மதிக்கின்றோம், முஸ்லீமுடைய கலாச்சாரத்தை மதிக்கிறோம். இன்று நாட்டின் ஜனாதிபதி என்றது பௌத்த மதத்துக்கு மட்டும் சொல்லுவார். அவர் அனைத்து மக்களுக்கும் இன்று நாட்டின் ஜனாதிபதி. அனைத்து மக்களின் கலாச்சாரத்தை மதிக்களிக்கும் ஜனாதிபதி இன்றைக்கு உருவாகியிருக்கிறார். எதிர்வரும் காலத்தில் இது நாங்கள் பொய்யாக இருக்குமே இருந்தால் நாங்கள் இல்லாமல் தான் அழிவோம் ஒழிய, இனிமேலும் இனவாதத்திற்கு இந்த நாடு செல்லுமாக இருந்தால் இந்த நாட்டை எவராலையும் மீட்க முடியாது. குட்டிச்சிற நாங்கள் நாட்டை முன்னேற்ற நிலையில் அன்றத்தோடு நிற்கிறார். உலகமயமாக்கலுடன் நாங்கள் செல்ல வேண்டும் என்று நிற்கிறார்கள். அந்த திசையை நோக்கித்தான் நாட்டில் இருக்கோம். 2 மாதத்தில் நாங்கள் செய்த வேலையை ஓலவோ, ஆனால் எம்மை விமர்சிப்பவர்கள் 2 வருடங்களாக நாங்கள் ஆட்சியில் இருப்பது போல் விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விமர்சன கல்லெறியும் போது அவர்களை நோக்கி அவர்கள் கல்லெறிய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் செய்த வினைகள் நிமித்தமாக, அவர்கள் செய்த செயற்பாடு நிமித்தமாக இந்த நாடு இன்று இருக்கிறது. ஆனால் இந்த நாடு இன்றைக்கு ஸ்திரமான நிலையில் இருக்கிறது. முதலிடுவதற்கு எல்லோரும் வருகிறார்கள். அந்த நம்பிக்கை எவ்வாறு கொடுத்தோம்? இன்றைக்கு எங்கள் அமைச்சர்களை பாருங்கள், இலகுவாக சந்திக்கலாம், ஒரு வாகனம்தான், வீட்டுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு இல்லை, எடுக்கவில்லை. உலகம் அவ்வாறு தான். அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்குத்தான் நாங்கள் இன்று அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்கான நடைமுறையை தான் நடத்தி காட்டி கொண்டிருக்கிறோம். நாங்கள் மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி பங்கிடுவதற்கு வரவில்லை. நீங்களும் பங்கிடுவீங்க. இப்போ பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கினா அதை பங்கிட்டு கொடுக்கலாம், அது யாரும் செய்யலாம். அது மக்களுடைய பணம், எங்களுடைய பணம் இல்லை. ஆனால் அந்த பங்கிடுவதை நிதானமாக பார்த்து பங்கிடுவோம். என்னென்றால் ஊழலுக்கு இடமளிக்க மாட்டோம். அன்றத்தோடு எங்களுக்கு சொல்லியிருக்க, நாங்கள் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்குறதை 100%
செலவழித்து தான் போகணும். முன்னைய காலத்தில் யாழ்ப்பாணத்தில் நிதி திரும்பி போகும், உங்களுக்கான வேலை அதிகம் என்று சொல்லியிருக்கார். அப்போது நாங்கள் நினைக்கின்றோம் சிறந்த வேலையை செய்யும் போது மக்களுக்கு நல்லது கிடைக்கும். அதே நேரம் இனிவர நாங்கள் எங்களோட கலாச்சாரத்தை மற்றும் இன்றைக்கு உமது நாட்டின் பிரதமர் பில்டிங் நீதித்துறை பெயர் பலகையை பாருங்கள். சீனாவின் நிதி பங்களிப்பில் மக்களிடம் கையளித்தோம். முன்னைய காலத்தில் என்றால் எல்லார பேரும் அடுக்கப்படும், அப்படியே பெரிய பெயர் பலகைக்கே செலவழிப்பினோம். ஏனென்றால் நாங்கள் மக்களுடைய பணத்தில் வைத்து நாங்கள் அரசியல் செய்ய விடவில்லை. ஏனென்றால் வட்டிப்பணம். நீங்கள் பிறந்ததிலிருந்து பிறப்பு சான்றிதழ் டேக்ஸ் கட்டுறீங்க, இறந்தாலும் டேக்ஸ் கட்டுறீங்க, இறந்தா பிறகு டேக்ஸ் கட்டுறீங்க. அதுதான் இந்த திரைசேரியில். அந்த திரைசேரியில் இருக்கிற பணத்தை நாங்கள் ஒற்று சதத்தை ஏனும் வீணாக்க மாட்டோம். இதில் தான் இன்னொரு விடயம், அதாவது நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் அரசாங்கத்தினுடைய அந்த வரவு செலவு திட்ட பட்ஜெட்டினுடைய பங்கீடு, அதே நேரம் இந்த விடயங்கள் எல்லாம் மக்களுக்கு பூர்ணமாக சென்றடைய வேண்டும் என்கின்ற ஒரு விடயம். அது உண்மையிலேயே ஆரோக்கியமான ஒரு விடயம் தான். அதிலே தான் இன்னொரு முரண் இருக்கிறது, தனிப்பட்ட ரீதியில் உங்களுடைய ஒரு முரணாக இருக்கிறது. நீங்கள் அரசாங்கத்தினுடைய எந்த ஒரு சலுகைகளையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். ஆனால் இதிலே தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான நிதி ஒதுக்கீடு என்று சொல்லி வருடம் ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதையும் நீங்கள் ஏற்காமல் விட போகிறீர்கள் என்றால் அதை வைத்துக்கொண்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய விடயங்கள் இருக்கிறது. அது எதிர்வருங்காலத்தில் தான் என்ன தெரியும். ஆனால் மக்களுக்குடைய வழங்கக்கூடிய பணம் நடைபெறும். அது எங்களுக்கு தெரியலையே. நிதி வந்து உங்கள் மூலமாக ஒரு நேரம் அது பிரதேச வேலை, அந்த பிரதேச வேலை பிரிச்சு நாங்கள் முன்மொழியும் போது ஒழுங்காக சிட்டு நடக்கும். அது அதில் நாங்கள் அதை வைத்து நாங்கள் அரசியல் தேட வரவில்லை. முன்னைய காலத்தில் இதை வைத்துத்தான் அரசியல் செய்தார்கள். எவ்வாறென்றால் அவர்களுக்கு 20 லட்சம் வாக்கு தேவை வேண்டாம், அந்த 20 லட்சம் பேரோடையே சுற்றுறது. மற்ற ஆக்களுக்கு செய்கிறே இல்லை. ஒரு பேருக்கு திரும்ப திரும்ப ரோட்டப்பட்டு திரும்ப திரும்ப விளக்க போடுறது. ஆனால் பின்தங்கிய பிரதேசம் இருக்குது. இந்த முறை எமது நிதி வந்து கிராமத்தை நோக்கியதான நிதி பாய்ச்சலை அதிகரிக்கும். கிராமத்தை பலப்படுத்தும் போது நகரம் தன்பாட்டில் வரும். நகரம் முன்னேறி பிரயோசனம் இல்லை, கிராமமும் முன்னேறணும். எங்களது இலக்கு கிராம வறுமையை ஒழிக்கணும். அதுதான் எமது இலக்கு. கிராமத்துக்கு அன்று சொல்லியிருந்தார், நீங்கள் ரூமுக்கே இருந்து வேலை செய்யாதீங்க. ரூமுக்கே இருந்தால் இது வெளியில் மழை பெய்யுதோண்டே தெரியாது, என்ன நடக்கண்டே தெரியாது, என்ன சத்தம் கேட்டாலும் தெரியாது. ரூமுக்கே இருக்க வேண்டாம், வெளியில் போங்க. வெளியில் போய் மக்களோட நில்லுங்க. மக்களுடைய பிரச்சனை ஏனென்றால் நாங்கள் எங்களுக்கு தெரியும் மக்களுக்கு கட்டுகளவேனின் துரோகம் செய்ய மாட்டோம். பலர் என்று விமர்சிக்கலாம், விமர்சிக்கிறதுக்கு உரிமை இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் சொன்னதை செய்வோம் என்ற நம்பிக்கை எமக்கு 200% நம்பிக்கை இருக்கிறது. சரி, இந்த விடயங்கள் பல விடயங்கள் பேசியிருக்கிறோம். இதில் இன்னும் ஒரு சில விடயங்களை தொட்டு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். தேசிய அரசியல் தொடர்பில் சில விடயங்களை தொட்டு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இதில் இந்த நிவாரணம் வழங்கப்பட இருப்பதாக சில விடயங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அரச ஊழியர்களுடைய சம்பள அதிகரிப்பு, இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள். உண்மையிலேயே அரச ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பை வழங்குவதற்கான நிதி இப்பொழுது திரைசேரியிடம் இருக்கிறதா? கண்டிப்பாக அதற்கான துறை சார்ந்த இருக்கிறார். ஆனால் அதற்கேற்ற மாதிரி தான் நாங்கள் வழங்குவோம். அந்த துறை சார்ந்த நிபுணர்களின் அறிக்கையை பெற்றுக்கொண்டு இப்போம். ஏனென்றால் வாழ்க்கை தரத்துக்கேற்ற ஊதியத்தை வழங்க வேண்டும். இந்த ஊதியத்தை வழங்கும் போது தான் இந்த நாட்டில் பிரச்சனைகள், திருடுகள் இல்லாமல் போகும். அதற்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம். வாழ்க்கை தரத்துக்கேற்ற ஊதியத்தை மக்களுக்கு வழங்குவது தான் நமது இலக்கு. ரைட். அதே நேரம் இன்னும் ஒரு விடயத்தையும் அமைச்சர் கூறியிருந்தார். விஜயதீரத் அவர்கள் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார். 225 பேருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 225 பேருக்குமான வாகனங்கள் வழங்குவதற்கு எதிர்காலத்தில் தங்களிடத்தில் திட்டம் இருக்கிறது என்று. ஆனால் ஆரம்பத்திலே சொல்லுகின்ற பொழுது நாங்கள் அமைச்சர்களுக்கே வாகனங்கள் வழங்க மாட்டோம் என்கின்ற ஒரு விடயத்தையும் தேசிய மக்கள் சக்தி கூறியிருந்தது. ஆனால் இப்பொழுது 225 பேருக்கு நாங்கள் வாகனங்கள் வழங்க போகிறோம் என்கின்ற ஒரு கருத்து நாங்கள் கூறவில்லை. வாகனத்தை வழங்காமல் நாங்கள் மாட்டு வண்டி செல்வதில்லை அல்லது சைக்கிள் செல்வதில்லை. வாகனம் என்பது வழங்குவது மக்களுக்கு சேவை. அதிக சொகுசு வாகனங்களை பயன்படுத்துது. அதே நேரம் அமைச்சர்களுக்கு 3-4 வாகனம் பின்னாலை மூலம் போலீஸ் இன்று ஒரு வாகனம் தான். எரிபொருள் செலவு இன்று குறைத்திருக்கிறோம். முன்பு 1800 லிட்டர், இப்போ எவ்வளவு? 900 லிட்டர். அவ்வாறு குறைத்திருக்கிறோம். இதற்காக நாங்கள் வாகனம் எடுக்க மாட்டோம் என்று சொல்லவில்லை. இன்று கூட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எமது பாராளுமன்ற உண்மையாகவே சொல்லியிருக்கிறார்கள், அது அரச வாகனமாக இருக்கும்.
பயன்படுத்தி முடிய விட்டு கொண்டு வந்து விடுங்க பாராளுமன்றத்தில். இதுதான் நடைபெற போகிறது எங்களுக்கு. ஏனென்றால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்பது எனக்கு சொந்தமானது இல்லை. ஒன்று, ஏனென்றால் நான் தனியாக வாக்கு செலுத்தி பாராளுமன்றம் செல்ல முடியாது. இது அனைவருக்கும் சொந்தமானது, மக்களுக்கு சொந்தமானது. இந்த பதவி என்பது மக்கள் பலம் என்பதுதான் முக்கியம். அதனால் வரப்பிரசாதங்களை நாங்கள் அனுபவிப்பதில்லை. இன்று அமைச்சர்களுக்கு பெரிய சொகுசு பங்களா வீடுகள் இருந்தது, எடுத்திருக்கிறார்களா? கணக்கெடுத்து கொண்டிருக்கிறோம். பலவேசன் முடிகிறது, அதுக்கான நடவடிக்கை அவர்கள் எடுப்பார்கள், என்னதுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதியும் கூறிவிட்டார். 2 மாளிகை தவிர வேறு இது இல்லை. ஏனென்றால் அது ஒரு புராதனை இது வைத்திருக்க வேண்டும், இதையும் வைத்திருக்க. மற்றதுகள் எங்களது தொழில்நுட்பத்துக்கு சுற்றுலாத்துறைகளுக்கு வழங்கலாம். ஏனென்றால் இதுகளை பெறும்போது நாட்டுக்கு பணம் அதுகளாக வரும். மக்களுடைய ஒரு சதத்தை ஏனும் நாங்கள் வீணாக செலவழிக்க விட மாட்டோம். ஆனால் இதில் ஒரு சின்ன முரணும் இருக்கிறது தானே. குறிப்பாக ஒரு செயற்பாடு வினைத்திறனுடன் நடைபெற வேண்டுமாக இருந்தால், இப்பொழுது நீங்கள் யாழ் மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்கிறீர்கள். இங்கே வருகின்ற பொழுது இங்கே வெளியிலே ஒரு இடத்தில் தான் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இதற்காக வேணும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒரு விடுதி அது மாதிரி இருக்கிறதில் எந்த வித பிழைகளும் இல்லையா? நாங்கள் மாதிவளை விடுதியில் தான் தங்கியுள்ளோம். அது ஒரு சிறிய விடுதி. அமைச்சர்களும் அங்கேதான். முந்தைய அமைச்சர்கள் அந்த பிரசித்திக்கே வர மாட்டார்கள். எங்கட பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பத்திரிகைக்கு செல்லும் போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த வீட்டுக்கு வந்துட்டு ஒரு நாள் ஓடிட்டாராம். அவரே கூறுறார், இன்று அதே வீட்டில் தான் எமது அமைச்சர்களும் எல்லோரும் இருக்கின்றார்கள். ஏனென்றால் அங்கடை இருக்கும்போது நாங்கள் என்ன பிரச்சனைண்டா முதல் நாளே பின்னிரம் வந்தால் எல்லா இடம் கிளந்தாள். அவ்வாறு நில் இலகுவாக இருக்கிறது. பின்னிரம் கதைக்கலாம். ஒரே இடம் மாதிரியில் என்ற திடீர்தானே, சிறிய வீடு தான். முந்தைய அமைச்சர்கள் அந்த பக்கமே தலை வைத்து படுக்க மாட்டார்கள். அவர்களுக்கு பெரிய பங்களா இருக்கிறது, ஸ்வின் குழு எல்லாம் இருக்கிறது. இன்று அந்த வீட்டைத்தான் நாங்கள் பெறவில்லை. அதற்காக நாங்கள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய விதத்தில் தான் சேவை செய்வோம். அதற்கான வரப்பிரசாத மக்களுக்கு எவ்வளவு நாங்களால் இலகுவாக சேவை செய்ய முடியுமோ அவ்வளவு செய்வோம். ஆண்ட்ரோத்தோழர் இன்று வாகனத்தில் தான் பயணிக்கிறார். ஒரு ஆள் என்னிடம் கேட்டார், வர்த்தகர், ஏன் ஃப்ளைட்டை பாவிக்கலாம் தானே, ஏற்பணம் நினைக்கிறது, நேரத்தை சிக்கனை பிடிக்கலாம் தானே. உண்மைதான், நேரத்தை சிக்கனை பிடிக்கலாம் தானே. ஆனால் எமது அமைச்சர்களால் சொன்னார், நான் நேரத்தை சிக்கனை பிடிக்கவில்லை, மக்களின் உணர்வுகளை புரிய நினைக்கிறார். வாகனத்தில் பயணிக்கும் போதுதான் மக்களின் பிரச்சனைகளை உணர்ந்து கொண்டு போவார். நேரத்தை சிக்கனை பிடிப்பதில்லை. இன்று அனுரத்தோழர் ஒவ்வொரு மக்களின் உணர்வுகளை புரிய தணிக்கிறார். மொழியை கடந்து உணர்வை உணர நினைக்கிறார். அந்த உணர்வை புரியும் போது இந்த நாட்டில் இருக்கும் பிரச்சனை தீரும். இன்று அழுகும்போது அழும்போது கண்ணீர் வடிக்கிறது. மொழியிலே விட உணர்வில் புரிந்துடலாம். சிரித்தால் சந்தோஷமாக இருக்கிறார். முகத்தில் செந்தளிப்பாக இருந்தால் செந்தளிப்பாக இருக்கிறார். முகத்திலேயே தெரியும். அப்போ அன்றுத்தோழரின் இலக்கு, எமது நாட்டின் ஜனாதிபதியின் இலக்கு மக்களின் உணர்வுகளை மதிப்பளிக்க வேண்டும். மக்களின் உணர்வை புரிவதற்குத்தான் அவர் ஒவ்வொரு நாளும் இத்தனித்து. சரி, இந்த விடயங்களுக்கு அப்பால் இந்த அரச எந்திரத்தினுடைய செயற்பாடுகள் குறித்து நாங்கள் பேச வேண்டும். குறிப்பாக அரசு திணைக்களங்களினுடைய செயற்பாடுகள் குறித்து பார்க்கின்ற வேளையிலே இன்னும் மந்தமான முறையில் தான் அரச திணைக்களங்களினுடைய செயற்பாடுகள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே இந்த ஆட்பதிவு திணைக்களம், அதே நேரம் நாங்கள் இந்த போக்குவரத்து திணைக்களத்தினுடைய மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தினுடைய செயற்பாடுகளை பார்க்கலாம். இன்றைக்கும் கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் கடந்தும் சாரதி அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அவர்களுக்கான சாரதி அனுமதி பத்திர அட்டைகள் வீடுகளுக்கு செல்ல இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே அங்கே அனுப்ப வேண்டிய அட்டைகள் இருக்கிறதாக சொல்லப்படுகின்றது. அதே நேரத்தில் நாங்கள் கடவுச்சீட்டுகளை பார்க்கின்ற பொழுது கடவுச்சீட்டுகள் நடைமுறையின் பொழுது இன்றைக்கும் மக்கள் வரிசையில் நிற்கின்றதைத்தான் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கான ஒரு திட்டங்கள் அல்லது இதை இலகுபடுத்தக்கூடிய மாதிரியான செயல்முறைகள் எல்லாம் எப்படி கொண்டு வரப்போகிறீர்கள்? கண்டிப்பாக இது எங்களால் உருவாக்கப்பட்ட பிரச்சனை ஒன்று. இதை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அதற்கான வேலை திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று மக்களுக்கு இலகுவாக வேண்டும். எமது இலக்கு கூட இந்த நாட்டில் அரச திணைக்களங்களில் இன்று வினைத்திறன் இல்லை. நாங்கள் கூறுகிறோம், 76 ஆண்டுகளாக அவ்வாறு இயக்கி வைத்திருக்கிறார்கள்.
இல்லை, இந்த விடயங்கள் எல்லாம் 2015ஆம் ஆண்டிலிருந்தே தேசிய மக்கள் சக்தி கூறி வருகிறது. ஆனால் அப்பொழுது தேசிய மக்கள் சக்தியிடமும் ஒரு தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதைத்தான் செய்ய போகிறோம் என்கின்ற ஒரு திட்டம் இருக்கவில்லையா? இன்று நாங்கள் கூறுகிறோம், முன்னைய காலத்தில் நியமித்த அரசு அதிகாரிகள் தான் இருக்கிறார். எங்கே பார்த்தாலும் ஏதோ வகையில் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறார்கள். இதற்குள் தான் ஓடணும். புதுசாக நாங்கள் செய்வித்து வைக்க முடியாது. அன்ற தோழரின் இலக்கை கண்டிப்பாக எமது நாடு டிஜிட்டல் மயமாக வேண்டும். அப்போதுதான் இந்த ஊழல்கள் இல்லாமல் போகும். இன்றைக்கு ஒரு மீறிட்டிங்களா டிஜிட்டலில் அடிச்சேன்டா இன்றைக்கு சாம்பிள் செய்திருக்காங்க. அதுதான் அனுரத்தோழர் அந்த அமைச்சை தானே வைத்திருக்கிறார். இலங்கையில் இந்த முறை டிஜிட்டல் அமைச்சு கையில் வைத்திருக்கார். வெளிநாட்டிலிருந்து ஃப்ரீயாக இன்றைக்கு சேவை செய்வதற்கு வந்திருக்கிறார். இப்போ நாங்கள் நினைக்கின்றோம் எமது இலக்கு 3 வருடத்தில் இலங்கை டிஜிட்டலாக. இன்றைக்கு நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கணுமா, டிஜிட்டல் அப்ளை பண்ணியிருக்கிறோம். விட்டோம் உடனே வரும். எத்தனை நாள் 2 நாள் போலீஸில் என்ட்ரி போடணுமா, என்ன பிரச்சனையோ டிஜிட்டல். அப்போ எமது இலக்கு கூட மக்களுக்கு இலவாக வேண்டும். வேலைகள் இலவாயினா சுகம். ஹாஸ்பிட்டல் போகணுமா, பக்கத்தில் இருக்க கிளினிக்கு போகலாம். மருந்து என்ன ப்ரெஷர் செக் பண்ணுறது என்ன இதுக்கண்டா டிஜிட்டலில் எல்லாம் என் பண்ணிவிட்டு மருந்து என் பண்ணிவிட்டால் போகும். மருந்து கொடுத்தவனதுக்கு போகும். பேக் பண்ணும் மருந்து கொடுத்தவன பேக் பண்ணிவிட்டு வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்பிவிடும். இதுதான் உலகத்தில் பேக்கிங்கில். இன்றைக்கு கனடாவில் எடுத்துக்கொண்டால், வெளிநாடுகள் எடுத்துக்கொண்டால், காலமையான குளிசு எடுத்தால் அதுக்குள்ளேயே எல்லாம் உடைச்சா அதுக்குள்ளே இருக்குது. ஒரு காட் மாதிரி இருக்குது. ஒரு நாள் உடைச்சா அந்த மெர்ஸு அப்படியே குடிச்சிடலாம். இப்போ பார்த்தா ஒரு சொப்பிட் பேக் கட்டி கொடுத்து விடணும். கிளினிக்கு போனால் மருந்து, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் மருந்து எடுக்க போனால் 2 சுற்றி போய் பின்னேரமாயிரும், மயங்கி விழுந்துடும். பக்கத்தில் இருக்கிற வருத்தத்தை மணிக்கொண்டு இன்னும் இருக்குது. அப்போ எமது இலக்கு இதை வினைத்திரமான அதை ஒரு நாளில் சாதிக்க முடியாது. உலகம் முன்னேறியது என்பது ஒரு நாளில் முன்னேறியது. இன்று புலம்பெயர் தேசத்தில் இப்போ தெரியும். முன்னைய காலத்தில் கனடா, லண்டன் போனாக்களுக்கு தெரியும். முந்தி கையாலாம் எழுதுறது தடக்குலை. இன்று வாகனத்தில் ஓடைக்கே முன்னுக்கு கேமரா அடிச்சுட்டா இதட்ட ஒன்றும் இல்லை, இது இல்லையண்டா அவர் தெரியும். வேண்டாம் மறைப்பினோம். இன்று போலீஸார்களை பாருங்கள், ரோட்டில் இருந்து கை விட்டு உட்காந்து போடுறது, அங்கால போடுறது, இதான்றது. அது மென்டாலிட்டியில் மாற்றணும். மென்டாலிட்டி கிளீனிங்னா அந்த மென்டாலிட்டி, மக்களோட மென்டாலிட்டியை மாற்றணும். அதை ஒரு நாளில் மாற்ற முடியாது. அதுக்கான வேலை திட்டம் ஒன்று இருக்கிற புதுசுவர். இன்றைக்கு நாங்கள் ஆட்சி அமைத்து, பாராளுமன்றத்தை ஆட்சி அமைத்து 2 மாதங்கள் அந்த அர்ப்பணிப்பை எங்களுடைய அமைச்சர்கள் காட்டுகிறார்கள், எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் காட்டுகிறார்கள். நாங்கள் எமது அமைச்சு செயலாளர்கள்ட்ட வாகனத்தை, பெரிய வாகனத்தை புடுங்க இல்லை. ஏனென்றால் அதுக்கு முதல் நாங்கள் திரும்புவோம். நாங்கள் திருந்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அவர்களும் மாறுவார்கள். ஏனென்றால் நாங்கள் செய்வதெல்லாம் மக்களுக்காக. நாங்கள் அதால் தான் பயம் இல்லாமல் மக்கள் மத்தியில் செல்கிறோம். மக்களுக்கு ஒரு நாள் நல்லா தான் செய்ய போகிறோம். அப்போ ஏன் பயப்படணும்? மக்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பு. ஏனென்றால் இது உங்களுக்கு தெரியும், இதே மக்கள் தான் பெரும்பான்மையோட வந்தது அடித்து கலைத்தார். மக்களிடம்தான் பலம் இருக்கிறது, எங்களிடம் இல்லை. போலீஸாரிடம் பலம் இல்லை, இராணுவத்திடம் பலம் இல்லை, மக்களிடம் பலம் உள்ளது. இன்று நாங்கள் கூறுகிறோம், மக்களை நாங்கள் ஏமாற்றுவோமா இருந்தால் மக்கள் அடித்து கலைப்பார். அதனால் மக்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், கட்டுகளவின்னு நாங்கள் மக்களுக்கு துரோகம் செய்ய மாட்டோம். அந்த அர்ப்பணிப்பு இன்று எம்மிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எமது பாராளுமன்ற உறுப்பினர்களிலிருந்து ஆரம்பிக்கிறது, அமைச்சர்களிலிருந்து ஆரம்பிக்கிறது. குறுகிய அமைச்சர் 21 அமைச்சர் யோசிச்சு பாருங்கள். அதற்கான வேலை திட்டத்தை ஆரம்பிக்கிறோம். புத்திஜீவிகள் இருக்கிறார்கள். சிறந்த படித்த புத்திஜீவிகளை நாங்கள் ஒன்றிணைத்து கொண்டு, குழுவாக சாதாரண மக்களையும் ஒன்றிணைத்து கொண்டு இந்த நாட்டை முன்னேற்றி கட்டியெழுப்புவதற்கு அனைத்து மக்களும் தயாராக. இதுக்கு முதல் புத்திஜீவிகளை அடித்து கலைத்த வரலாறு தான் உண்டு. நாட்டை விட்டு அடித்து கலைத்த பயமுறுத்திய வரலாறு தான் இருக்குது. இவரை ஒன்று புத்திஜீவிகள் பிடிச்சிங்கன்னா அப்படி சொன்னால் முந்தி அரசியல்வாதி அழுத்தம், அரசு அதிகாரிகளுக்கு அழுத்தம். நாங்கள் எவருக்கும் அழுத்தம் கொடுக்க போகிறதில்லை. போலீஸாருக்கும் நாங்கள் பிள்ளை விட்டாலும் தண்டிங்க. எல்லாரும் ஒரே சட்டம், எல்லாருக்கும் சமன். அன்றத்தோட சட்டத்துக்கு மேலே நீங்கள் உட்காராதீங்க. அரசாங்கத்தில் வேலை செய்வர்கள் அழுத்தம் பிரிவிக்காதீர்கள். அவர்கள் சிறந்த முறையில் வேலை செய்கின்றார்கள், கண்காணி தரவிடுங்கள். அதுக்கான நடவடிக்கை
ஒரு இந்த டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டு இந்த டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட அடையாள அட்டைகள் வழங்காகவும் அதற்காக இந்திய முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதற்காக இந்திய நாங்கள் ஒப்பந்தம் வழங்கப்படும். இது உண்மையிலே சாத்தியமான டிஜிட்டல் மயப்படுத்த இது உண்மையிலே சாத்தியமான டிஜிட்டல் மயப்படுத்த தரவுகள் டிஜிட்டல் அடையாள அட்டையின் காரணமாக தரவுகள் இந்தியாவிலே அது நடைமுறையில் இருந்தால் கூட இந்தியாவிலே அது நடைமுறையில் இருந்தால் கூட இந்தியாவிலே கிட்டத்தட்ட அதிகமான மக்களினுடைய தரவுகள் அதிகமான மக்களினுடைய தரவுகள் திருடப்படும் சாத்தியமான ஒரு விடயம் சொல்லப்படும். இதன் மூலம் இளம் ஊழல் சாத்தியமான வாய்ப்புகள் அதிகப்படியான டிஜிட்டல் மூலமாக அதிகப்படியான நாங்கள் டிஜிட்டல் என்பது எந்த அதை நாங்கள் டிஜிட்டல் என்பது விதமான ஒரு ஃபுல் செக்யூரான ஒரு விதமான ஒரு அதை செக்யூரான ஒரு விடயம் அதை நாங்கள் ஹேக் பண்ண அதன் மூலமாகவே நாங்கள் திருடுகிறோம். அதன் மூலமாக பல மோசடிகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதே நேரம் பல மோசடி கண்டிப்பாக இதிலும் நன்மை கண்டிப்பாக. ஆனால் இதில் அலசி ஆராய்ந்து ஒன்றைக்கு மின்சாரத்தை கொண்டு ஆராய்ந்து ஒன்றைக்கு மின்சாரத்தை கரண்ட் அடிக்கிறோம் தொட்டா கரண்ட் அடிக்கும். அதுக்காண்டி நாங்கள் மின்சாரம் தேவையில்லை குப்பி கூட இருக்கிறது. அதுக்காண்டி நாங்கள் மின்சாரம் தேவையில்லை என்று குப்பி கூட இருக்கிறது. தண்ணி ஆற கொண்டு வரும். தண்ணி ஆற ஆற்றுக்க விழுந்தா ஆத்தோட தண்ணி எடுக்க விழுந்தா அப்போ ஆத்தோட தண்ணி அடிச்சு விதமான கருத்துக்களை கூறுகிறார்கள். பயமுறுத்தி அதற்கான கருத்துக்களை மூலோபாயங்களை அமைத்துக் கொண்டு அதற்கான மூலோபாயங்களை அமைத்து உலகம் டிஜிட்டல் மயமான போலீசார் எல்லாம் விழுது இலவுவார். இன்னைக்கு பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கணுமா மக்களுக்கு இலவுவார். அட்ரஸ் விரும்புவார். தொழில்நுட்பத்துக்கு போறார். எனக்கு போன் தேவையில்லை. மக்கள் இன்றைக்கு தொழில்நுட்பத்துக்கு போறார். எனக்கு போன் தேவையில்லை. இருந்தா எல்லாம் விஷயம் வந்துடும். தூக்கி எறிஞ்சு தச்சு தவறு இன்றைக்கு ஒரு நான் போன தேவையில்லை. அதுக்காக நான் போன தேவையில்லை. லெட்டர் எழுதி கொண்டிருக்க முடியுமா? லெட்டர் எழுதி கொண்டிருக்க முடியுமா? உலகமயமாவுடன் போட்டி. அப்ப நாங்கள் இந்த வாழ்க்கை தேவையில்லை. இதெல்லாம் பில்டிங் எல்லாம் பிரச்சனை வாழ்க்கை தேவையில்லை. இதெல்லாம் பில்டிங் எல்லாம் பிரச்சனையா போயிடும் காட்டுக்கு போயிடும். உலகமயமாக்களுடன் செல்ல வேண்டும். நாங்கள் மக்களுக்கு நாளுக்கு நாள் மக்களின் எண்ணிக்கை மக்களுக்கு நாளுக்கு தொழில்நுட்பம் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது மக்களின் தொழில்நுட்பம் என்பது டிஜிட்டலையும் மக்களின் வளங்களை மனித வளம் டிஜிட்டலையும் நான் ஒரு சின்ன உதாரணங்கள் மனித வளம் இருக்கிறது. இந்தியாவில் நான் ஒரு சின்ன உதாரணம் கூறுகிறேன். சனத்தொகை எவ்வளவு? 100 கோடி. சனத்தொகை எவ்வளவு? தமிழ்நாட்டில் 13 கோடி. தமிழ்நாட்டில் நான் எங்கட நாட்டில் 2 கோடி 20 லட்சம். நான் எங்கட நாட்டில் 2 கோடி. எங்கட நாட்டில் வளங்களை பாருங்க. இன்றைக்கு எங்கட நாட்டில் வளங்களை பாருங்க. இந்தியாவில் இந்த ஈர்ப்பமாக இருந்தா அங்கேயாவில் கடல் வளத்தை பார்க்கணும் என்றாலே இந்தியாவில் கடல் வளத்தை நாட்டுக்கு வந்த உண்டாலே 5 நிமிஷத்துல மலையையும் பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷத்துல குளிர்ல போய் மலையையும் பார்க்கலாம். கட்டல்ல குளிர்ல போய் இருக்கலாம். டிஜிட்டல் மயம் டூரிஸ்ட் ஈர்க்கும் போது டிஜிட்டல் மயம் இன்றைக்கு கார்ட் பேமெண்ட்டை பாருங்க. இலவு ஆகும். கார்ட்ல விட்டு கார்ட் பேமெண்ட் இதுக்காக இந்த கார்ட்டை திருடி போடுவேன். நான் கார்ட் எடுக்க மாட்டேன் கையில காசை கொண்டு. இதுக்காக இந்த கார்ட்டை திருடி போடுவேன். நான் கார்ட் எடுக்க மாட்டேன் கையில காசை கொண்டு திரிகிறது. களவெடுத்து போடுவான். ரோட்ல பணம் தேவை காசை கொண்டு வருவான். பணம் களவெடுத்து போடுவான். காசை கொண்டு வருவான். களவெடுத்து போடுவான். வீட்டை காசை வச்சுட்டு போற மாதிரி மாறிக்கொண்டு போவோம். அப்ப நாங்க பயமுறுத்தும் பலகத்துக்கிறேன். டிஜிட்டல் சின்ன சின்ன இதுகளை இருக்கு. அதுல சிறந்த முறையில் அந்த சின்ன சின்ன அமைப்பை உருவாக்கும் போது அதுல சிறந்த முறையில் அந்த அமைப்பை உருவாக்கும் போது இல்லாமல் இருக்கு. ஒரு விடயத்தை கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். யாழ் மாவட்டத்திலே அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்றிருக்கிறீர்கள். தேசிய மக்கள் சக்தி சார்பில் கிட்டத்தட்ட 32,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகி இருக்கிறீர்கள். அத்தனை மக்கள் உங்கள் மீது ஒரு நம்பிக்கையை வைத்து வாக்களித்திருக்கிறார்கள். இந்த வாக்களிப்பு எதற்காக என்று நினைக்கின்றீர்கள்? மக்கள் இன்று எமது கொள்கைகளையும் நாட்டின் ஜனாதிபதியின் ஒரு செயற்பாட்டை நிமித்தமாக அதே நேரம் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு அவரை பற்றியும் எமது கட்சியை பற்றியும் தேட ஆரம்பித்தார்கள். அதன் விளைவு மாற்றத்தை அவதானித்திருக்கிறார்கள். உண்மை அரசியல்வாதிகளால் ஏமாற்றப்பட்டதன் பிரதிபலிப்பு. எப்போதும் மக்கள் நம்பிக்கையில் தான் வாக்களிக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு சூச்சம் பிறக்குமா, விடிவு பிறக்குமா, அந்த நம்பிக்கையில் எமக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதைவிட எனது செயற்பாட்டின் நிமித்தமாக எனக்கு அதிகூடிய விருப்ப வாக்கை அளித்திருக்கிறார்கள். இந்த விடயத்தில் மக்களினுடைய விடிவு என்பதாக யாழ் கிளிநொச்சி மாவட்ட மக்களினுடைய அந்த விடிவுக்கான நோக்கம் எதுவாக இருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? கண்டிப்பாக தமிழ் மக்களுக்கு தனித்துவமான பிரச்சனைகள் உள்ளது. உணர்ந்திருக்கிறோம். தமிழ் மக்கள் பிரச்சனைகளை கண்டிப்பாக நிவர்த்தி செய்வோம். அடுத்ததாக தொழில்நுட்ப ரீதியாக ஃபேக்டரியல் வர வேண்டும். நான் ஒரு இளைஞனாக சிந்திக்கின்றேன்.
இன்று வேலை இல்லை என்று ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். எமக்கு வேலை கொடுப்பது வேலை இல்லை. எமது இலக்கு புள்ளாகவே தொழில்துறையை உருவாக்குவது. நாங்கள் எங்கள் போஸ்டல் ஒட்டினாக்களுக்கோ எங்களுக்கு பிரச்சாரம் செய்தாக்களுக்கோ வேலை கொடுப்பதில்லை. அன்றுத்தோழரும் அதை பிரச்சாரத்தில் சொல்லியிருக்கிறார். நாங்கள் பயோடேட்டாவை கலெக்ட் பண்ணி முன்னே அரசியல்வாதிகள் என்றால் ஜனாதிபதி பதவியேற்றணும் உங்களுக்கு வேலை எடுத்தலாண்டு பயோடேட்டா எடுத்து கோல் பண்ணி கதைச்ச வரலாறுகளும் உண்டு. இதுதான் வாக்குகளை பெற்றார்கள், நம்பிவார்கள். நாங்கள் எவருக்கும் ஒரு உத்தரவாதம் கொடுக்கவில்லை. நாங்கள் இன்றும் உத்தரவாதம் கொடுக்கவில்லை. ஆனால் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்டதை நாங்கள் நிறைவேற்றுவோம். அதில் பயங்கரவாத தடை ஒழிப்போம். என்ன விஷயம் குறிப்பிட்டிருக்கு? இன விரிசலை குழப்பும் விதான குடியேற்ற திட்டத்தை நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம். இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் ஒரு விடயம். பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பில் நீங்கள் பேசுகின்ற பொழுது அதற்கான கால எல்லை, பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதற்கான கால எல்லை அல்லது அதை திருத்துவதற்கான கால எல்லை இன்னும் தேவை என்கின்ற ஒரு விடயத்தை அமைச்சர் குறிப்பிட்டிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் அதற்கான கால எல்லை ஒன்று தேவை. சட்டத்தை இல்லாமலாக்கும் போது ஒரு புதிய கொண்டு வர வேண்டும். கண்டிப்பாக அதற்கு எதிராக ஒரு சட்டமூலம் கொண்டு வர போகிறோம். இனவாதம், பிரிவினைவாதம், சாதியவாதம், மதவாதம், இந்த ஜாதி அந்த மதம் என்று கருத்துக்களை ஒருத்தரை பிரித்தாளும் தந்திரத்துக்கு எதிராக ஒரு சட்டமூலத்தை கொண்டுவோம். அது சிங்களவளாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், தமிழராக இருந்தாலும் எல்லாருக்கும் உரிய சட்டமாக இருக்கும். அப்போது இந்த சட்டம் காணாமல் போகும். ஏனென்றால் இன்று யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டு சாதி ரீதியாகவே பலர் அந்த கோயில் இந்த கோயில் ஒரு மதத்தை இழிவுபடுத்தக்கூடாது. மதங்களை பாருங்கள், கோயிலை கொச்சைப்படுத்தும் விதமாக கருத்துகிறார்கள் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள். அப்போ ஒரு வார்த்தையை விட்டால், இன்று இந்த ஊடகத்தில் நான் ஒரு வார்த்தையை விடுகிறேன் என்றால் அவதானித்து விடும். எழுந்தமானமாக ஒரு வார்த்தையை பிரயோகிக்கக்கூடாது. உங்களை நான் திட்டுவனாக இருந்தால், இன்று உங்களை கேவலமாக கதைப்பனாக இருந்தால் நீங்கள் எவ்வாறு இருப்பீர்கள்? இல்லை, நீங்கள் செய்கிற பிழை. தன்மையாக சொல்லலாம், இது இல்லை இது நல்லதை மாற்றுவோம். அதற்காக உங்களுடன் நான் ஒரு கருத்து குத்தும் விதமாக அழகாக சொல்லணும், இதை திருத்துங்க, மாற்றுங்க. மாற்றினா உங்கள் இஷ்டம், மாற்றாட்ட பிரச்சனை இல்லை. அதற்காக ஒருத்தரை குறிவைத்து தாக்குவது என்பது இல்லையா எங்களோட அரசியல் கொள்கை பிள்ளைண்டா திட்டுங்க. சரி, இந்த விடயங்களோடு தான், அதாவது குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற வழியில் வடக்கு கிழக்கு மக்களுக்கு, குறிப்பாக சிறுபான்மையின தமிழ் மக்களுக்கான அந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்பது அவர்கள் அதிகமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாகவே இருக்கிறது. உண்மையிலேயே இதற்கான தீர்வு திட்டமாக புதிய அரசியலமைப்பினூடாக நாங்கள் தீர்வு திட்டத்தை கொண்டு வரப் போகிறோம் என்பதனை தாண்டி நீங்கள் யாழ் மாவட்டத்தினுடைய மைந்தனாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு நீங்களே கண்ணூடாக நிறைய பிரச்சனைகளை பார்த்திருப்பீர்கள். தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு அறிந்த விடயமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் பிறப்பில் இருந்தே அறிந்த விடயமாகத்தான் இருக்கிறது. உண்மையிலேயே உங்களுடைய தனிப்பட்ட பார்வையில் இந்த மக்களுக்கான தீர்வாக நீங்கள் எதை கருத்துக்கிறீர்கள்? கண்டிப்பாக நான் ஒன்றை உங்களுக்கு முதலிலே கூறியிருந்தேன். தமிழ் மக்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது, அதை விட பொதுவான பிரச்சனையும் இருக்கு. நாங்கள் பொதுவான பிரச்சனைகளை விடுத்து தனிப்பட்ட பிரச்சனைகளை போது பல பிரச்சனைகள் மக்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். முன்னே அரசாங்கத்தால் செயற்படும் விளைவாக இந்த சட்ட மூலங்களின் ஊடாக, பழைய சட்ட மூலங்களுக்கு ஊடாகவே இயந்திரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றும் சில உங்களுடன் எங்களது தமிழ் பார்லமெண்ட் உறுப்பினரே கூறுகிறார், எனக்கு அநீதி இழைக்கப்பட்டது இன்னும் ஒரு பார்லமெண்ட் உறுப்பினரால். நான் வெளிநாடு செல்லும் போது அவர் தகவல் ஏதோ பொய்யான தகவலை கொடுத்திருக்கார். நான் இன்று உங்களை பற்றி போலீசாருக்கு எழுதி இவர் இப்படி சந்தேக உணர்வில் இருக்கிறார், இவர் இப்படி என்றுட்டு நான் லெட்டர் அனுப்பிவிட்டேன்டா டிஎடிக்கு உங்களை விசாரணை கூப்பிடுவான். விசாரிப்பாங்களே, ஏனென்றால் அது விசாரிக்காமட்டா அது இருக்கு. ஆனால் அவர்களை வெளியே அவர் செய்வார் சட்டத்தின் வேலை. ஏனென்றால் ஒரு தமிழ் பார்லமெண்ட் உறுப்பினரையே அவரே பார்லமெண்டத்தில் கூறுகிறார், எனது முன்ன நாள் பார்லமெண்ட் உறுப்பினர் ஏதோ கண்டபடியாத்தான் நான் இந்த வியாபோட்டில் பின்னைக்கு நிற்கிறதுக்கு காரணம். அவ்வாறு என்றாலும் அது பார்லமெண்ட் உறுப்பினர்களே, முன்னைய காலத்தில் இருந்தவர்களையே, விடுதலை புலிகளில் இருந்தவர்களை பற்றி பொய்யான தகவலை பிறகு சொல்லியே, ஏனென்றால் சட்டம் தெரிஞ்சவர், நுணுக்கம் தெரிஞ்சவர்கள், அவர்களை பற்றி ஒரு சீரிக்கு இவர் தகவல் இப்படி செய்கிறார் அப்படி செய்கிறாருண்டா அவங்கள ஒரு தகவல் போச்சுன்னா விசாரிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. இன்றும் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அரசியல் உள்நோக்கத்துக்காக ஒரு சிலர் இவ்வாறு செய்வதாக நாங்கள் நினைக்கின்றோம். ஏனென்றால் ஒரு பார்லமெண்ட் உறுப்பினரை இவ்வாறு கூறும்போது இன்னும் ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் நான் அநீதி இழைக்கப்பட்டிருக்கேன், இதுக்கான விசாரணை தேவை என்று பார்லமெண்டத்தில் கேட்கிறார். அவ்வாறு என்றால் இதற்கு முதல் நாள் இவ்வாறு நடந்திருக்கும். ஏனென்றால் ஒரு கமிட்டி இருக்கு, உங்களோட குழு இருக்குன்னா நான் உங்களை பற்றி முறைப்பாடு போடுறேன்டா, இந்த ஆஃபீஸில் உங்களை பற்றி ஒரு அதிகாரிக்கு மேல் முறைப்பாடு போடுறாரு இப்படி என்றால் அவர் கூப்பிட்டு விசாரிப்பார். அதற்காக அவரை கொலை செய்ய போகிறது இல்லை அவரை இதண்ட போகிறது.
விசாரணை அதுதான் நடைபெறுது. இது எங்கடல் பார்லமெண்ட் உறுப்பினர் நடக்குது என்றால் இன்னொரு பார்லமெண்ட் உறுப்பினரால் இன்னொரு ஆளுக்கு ஒரு பொய்யான தகவலை அறிவித்து இடைநிறுத்தி இதற்கு காரணம் இதாகத்தான் இருக்கும் என்று அவர் கூறுகிறார் என்றால் அதை முஸ்லீம் பார்லமெண்ட் உறுப்பினர் கதைத்து தான் தண்டனான் என்று சொல்லுகிறார் என்றால் எங்களை பார்லமெண்ட் உறுப்பினரை எங்கள் பார்லமெண்ட்டுக்கு தாக்கும் போது மக்களுக்கு இவ்வாறு தாக்கியிருப்பார்கள் எங்கள் பார்லமெண்ட் உறுப்பினர்கள். சிந்திக்க வேண்டும். நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். எதிர்வரும் காலத்தில் இவ்வாறான தனிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது. அதுக்கு மக்கள் கேட்கிறார் பயங்கர தரிசனம் இருக்க வேண்டுமா, கைதிகள் விடுதலை கேட்கின்றார். நாங்கள் கூறியிருக்கிறார். ஆனால் அரசியல் கைதிகளே இல்லை என்று இப்பொழுது அரசாங்கம் சொல்லுகின்றது. அரசியல் கைதிகள் இல்லை என்று எவரும் சொல்லவில்லை. அரசியல் கைதிகள் விட அது ஒரு அரசியல் உள்நோக்கத்துக்காக ஒரு போராட்டமாக நமது நாட்டில் உருவாக்கப்பட்டது. தமிழ் சிங்களம் என்று போராட்டத்தை உருவாக்கி இடையில் நின்று அரசியல்வாதி வடிவாக விளையாடி வயிறு வளர்த்தார்கள். அது சிங்கள அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், தமிழ் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இதுதான் நடைபெற்றது. இதன் காரணமாகத்தான் எமது நாட்டில் ஒரு யுத்தம் ஒன்று ஏற்பட்டது. எமது நாட்டின் ஜனாதிபதி கூட கூறுகிறார், விரும்பி இருவரும் ஆயுதம் தூக்கவில்லை, தூக்குவதற்கு தள்ளப்பட்டார்கள். யாழ்ப்பாண நூலகம் எரிப்பு, 83 கலவரம், மக்களுக்கு இடையில் அன்று இந்த தொடர்பு விரிவுபடுத்தப்பட்டது. நானும் நீங்களும் ஒருத்தர் கோல்முட்டி விட்ட இதை உலகங்கள் சாதகமாக பயன்படுத்தி எமது நாடு ஆசிய கண்ட முன்னேறி நாடாக இருந்தது. 2வது ஜப்பானுக்கு அடுத்ததா இன்று கீழே இருக்கு. என்ன காரணம்? நாங்கள் அதைத்தான் நாங்கள் இன்றும் கூறுகிறோம். திரும்பவும் நாங்கள் இனவாதத்தின் விலையில் நாங்கள் எமது அரசாங்கம் செல்லுமாக இருந்தால் இந்த நாட்டை எவராலும் காப்பாற்ற முடியும். அது எல்லாமே சரியான விடயம் தான். ஆனால் இங்கே இருக்கின்ற பிரச்சனை இன்னும் யுத்தத்தின் பாடுகள் மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனை என்பது இன்றைக்கும் மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. தாங்கள் விரும்பி ஒப்படைத்தவர்கள், தாங்கள் போய் இராணுவத்தினரிடம் ஒப்படைத்து தங்கள் பிள்ளைகளை தேடுகின்றவர்கள், தங்கள் கணவனை தேடுகின்ற தாய்மார்கள் எல்லாம் இன்றும் வடக்கு கிழக்கில் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இவர்களுக்கு என்ன தீர்வை தரப்போகிறது இந்த அரசாங்கம்? கண்டிப்பாக எமது நாட்டின் ஜனாதிபதியின் சகோதரனும் காணாமல் போனோம். காணாமல் போனவர்களின் வேலிகளை உணர்ந்தவர்கள், காணாமல் போனாக்களுக்கு என்ன நடந்தது என்று கூற வேண்டிய பொறுப்பு எமது அரசாங்கத்தின் பொறுப்பு. அதை ஏற்றிருக்கிறோம். அதற்கான விசாரணை எதிர்காலத்தில் நடைபெறும். நீதியை நிலைநாட்டுவோம். ஏனென்றால் அன்று தொடர் ஸ்பீச்சில் கூறினார், அவர்கள் போராடி கொண்டே தந்த பிள்ளையின் படத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டு மிரளித்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அதை வைத்து நாங்கள் அரசியல் செய்ய வர பொருள். இதற்கு முதல் அவர்களை வைத்துத்தான் அரசியல் செய்தார். ஆனால் அவர்களை வேதனையை உணரவில்லை. இன்று உண்மையாகவே விடுதலை புலியிலிருந்து போராடியவர்களின் மனைவிகள் பிள்ளைகள் படும் வேதனை சொல்லில் அடங்காதது. எதிர்வரும் காலத்தில் அவர்களையும் ஒரு சமூகமயமாகிக் கொண்டு இன்று சிறையில் இருப்பவர்களுக்கு எங்கள் எழுத்து மூலம் தருவதற்கு நாடி வந்தார்கள். பலர் தமிழர் விடுதலை புலிகள் முன்னைய காலத்தில் சிறப்பாக இருந்திருப்பார். இப்ப அந்த மக்களாலேயே கேவலமாக கதைக்கும் விதமாக பெண்களை கொச்சைப்படுத்தும் விதமான கருத்துக்கள் கருத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஒரு படி உயர்த்த வேண்டும். எமக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனையிரவு உப்பளத்தை ஆரம்பிக்கும், பரந்த ரசாயன ஃபேக்டரியை ஆரம்பிக்க போகிறோம், ஓட்டிசிட்டான் தொழிற்சாலையை ஆரம்பிக்கிறோம், ஓட்டு தொழிற்சாலையை அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்த இலங்கைக்கும் தேவையான உப்பை ஆனரை உப்பளத்திலிருந்து ஆரம்பிக்கும். 5800 ஏக்கர் இருக்கு. சும்மா ஒரு ஏக்கர் படி பிரித்து கொடுத்தால் 5000 பேருக்கு வேலை. 2 ஏக்கர் படி கொடுத்தால் 2000 பேருக்கு வேலை வாய்ப்பு. அவர் உப்பை எடுப்பார்கள், பிரித்து போட்டு கூட்டுறவு தங்கத்திற்கு ஒப்படைப்பார்கள். அது பிறகு அங்கே பேக்கிங் ஏற்றி இதன் எவ்வளோ வேலை வாய்ப்பு. சும்மா நோமலாக பார்த்தால் 5800 ஏக்கர் புழக்கான். சிந்திக்க வேண்டும். நாங்கள் நம்புகிறோம். இதே கிளிநொச்சியில் டிசிசி மீட்டிங்கில் கூறுகிறார், பார் பெர்மிட், கசிப்பு உற்பத்தியாகிறது, பார் தேவை. இன்று எல்லா இடமும் பார் வந்திருக்குது. ஆனால் கசிப்பு பிரச்சனை தீரையில்லை. அதுவும் இருக்குது, போதைப்பொருளும் இருக்குது. ஒரு பிரச்சனைக்கு இன்னும் ஒரு பிரச்சனையை கொண்டு விட்டு அதுவும் பூதாகரமாகின்றது. அது அங்கே பிரிவு பிரச்சனையாக இருக்கிறது. அப்போது நாங்கள் நினைக்கின்றோம், எமது அரசாங்கம் நாங்கள் நினைக்கிறோம், ஏன் கசிப்பு காய்ச்சுகிறார்? ஒருத்தர் ஏன் தப்பான தொழிலை செய்கிறார்? சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் தொழில்துறை ஒன்றில்லை. இன்று நாங்கள் பார் உருவாக்குகிறதுக்கு பதிலாக அந்த நேரம் உப்பளத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று கூறியிருந்தால் பிரச்சனை. உப்பளத்தை ஆரம்பியுங்கள் போராட்டம் செய்திருந்தால் பிரச்சனை இல்லை. கசிப்பு காய்ச்சிறவன் விட்டுட்டு இங்கே வந்து தொழிலுக்கு இருந்திருப்பான்.
அவன் பிள்ளை எவ்வளோ வேதனைப்பட மாட்டேது தெரியும் கசிப்பு காட்சிக்கு. ஒரு தகப்பன் கசிப்பு காட்சின்னா பாடசாலை போய் தான் அவன் உள்ள தகப்பன் கசிப்பு ஜெயிலில் படிச்சுட்டு போனான். அப்போ இந்த துறைகள் ஏன் உருவாகிறது? சட்டத்துக்கு விரோதமான துறைகள், தொழில்துறை இல்லை. அப்போ நாங்களோட இலக்கு புள்ள என்னது? இலக்கு புள்ளாகவே தொழில்துறை உருவாக்குவது. யாழ்ப்பாணத்தில் இருக்கும் வடமாநிலத்தில் இருக்கும் வளங்களை தேடி தேடி அனுமணமாக ஆராய்ந்து அதற்கான ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும். வேலை திட்டத்தை ஆரம்பித்து புலம்பெயர் தேசத்தில் இப்படி ஒரு வேலை திட்டம் இருக்குது, வாங்க முதலிடுங்க, வாங்க தேசத்தோடு திறந்து விடுறான், தீப்போது எடும்ப சீப்லைட் போடுவான், தீப்போது இப்படி டெவலப் பண்ணுவான், ப்ராஜெக்ட் எழுதுவோம், இவ்வளோ லாபம் உங்களுக்கு வரப்போகுது. அதால் இவ்வளவு இருக்குது. நான் ஒன்றை கூறுகிறேன், இந்த இடத்தில் எமது அரசாங்கத்தின் செயற்பாட்டால் எதிர்வரும் காலத்தில் பெட்டிக்கடை போட்டு வேலைக்கு தொழிலாளிகளை கூப்பிட வேண்டி வரும். எங்களது வளங்களை சிறந்த முறையில் முகாமைத்துவம் செய்வோமா இருந்தால் வெளிநாட்டிலிருந்து வேலை செய்ய வேண்டி வரும். இன்று இடம்பெயர்ந்து இந்தியாவில் இருக்கும் எமது தமிழ் உறவுகள் கூட விட்டுட்டு இங்கே வருவார்கள். பெட்டிக்கடை போட்டு வேலை கூவி எடுக்கும் நிலை ஒன்று இலங்கையில் உருவாகும். அதுதான் நன்றத்தோடு சொல்கிறேன், இலங்கை பாஸ்போர்ட் வச்சிருக்கும் பெருமையான நாட்டை நான் உருவாகும். அந்த இலக்கை நோக்கி தான் இருக்கும். அதுக்காக நாங்கள் அர்ப்பணிப்பை செய்வதற்கு, தியாகத்தை செய்வதற்கு எமது அமைச்சர்களும் எமது பாராளுமன்ற உறுப்பினரும் திடசங்கம் போட்டுள்ளார்கள். கண்டிப்பாக இதே இடத்திற்கு கூறுகிறோம், இந்த நாட்டை முன்னேற்றியே தீருவோம். நாங்கள் மக்களுடைய பணத்தை ஒற்று சதத்தையினும் வீணாக்க மாட்டோம். எல்லோரையும் இணைக்க போகிறோம், புலம்பெயர் தேசத்து உறவுகளையும் இணைக்க போகிறோம். எல்லோரையும் இணைத்து கொண்டு இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கான பயணத்தை தான் நாங்கள் மேற்கொள்ள போகிறோம். சரி, நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறோம். இன்னும் பல விடயங்கள் பேசலாம், ஆனால் குறிப்பிட்ட நேரத்துக்குள் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர வேண்டும். எனவே இந்த நேரத்துக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய கருத்துக்களை பகிர்ந்திருந்தீர்கள். இன்னும் பல விடயங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக பல விடயங்கள் தொடர்பில் நாங்கள் பேசலாம் என்று நினைக்கின்றேன். இந்த நேரத்துக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் நேயர்களுக்கும் நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறோம். ஆனால் எனவே இத்துடன் நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகிறோம். இன்னும் பல விடயங்கள் பேசுவதற்கு இருக்கிறது. இந்த அரசாங்கம் தொடர்பான செயற்பாடுகள் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் பேச வேண்டியிருக்கிறது. நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னது போலதான், ஜனாதிபதி தனது பொறுப்பை ஏற்கின்ற பொழுது நாங்கள் நேரலையிலே சொல்லியிருந்தோம், இந்த ஜனாதிபதி இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை நாங்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்போம், எங்களுக்கும் பெரிய பங்கு இருக்கிறது இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை அவதானிப்பதில் ஊடகம் என்கின்ற சார்பில் எங்களுடைய பெரிய பங்கு இருக்கிறது. எனவே நாங்கள் தொடர்ச்சியாக அவர்களுடைய செயற்பாடுகள் குறித்து நாங்கள் கேள்வி கேட்கவும் நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தோம். அதுக்காகத்தான் தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல பேர் இந்த சமர்க்களம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களிடத்தில் நாங்கள் பல்வேறுபட்ட கேள்விகளை முன்வைத்திருக்கிறோம் என்கின்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் சுட்டிக்காட்டிக்கொண்டு மீண்டும் எதிர்வரும் காலங்களிலும் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் தொடர்பில் நாங்கள் கேள்விகளை முன்வைப்பதற்கு எந்த விதத்திலும் தயங்க மாட்டோம் என்கின்ற ஒரு விடயத்தையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு சமர்க்களம் நிகழ்ச்சியின் வாயிலாக இன்னும் ஒரு அரசியல் பிரதிநிதியுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் தர்ஷிகன் மார்க்கண்ட். வணக்கம் நேயர்களே.